வெல்கம் டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம பீட்ரூட்டில் ஒரு புட்டிங் செய்ய போகிறோம். ஸோ ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பீட்ரூட் எடுத்து நான் சிரவி வச்சுருக்கேன். ஸோ இது நம்ம வேக வைக்கணும். அடுத்தது ப்ரெட்டு 4 ஸ்லைசஸ் எடுத்துருக்கேன். நான் வீட் ப்ரெட் தான் எனக்கு எடுத்திருக்கேன். அண்டு வெனிலா எசன்ஸு அண்டு மில்க்கு. இது சைனா கிராஸ். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இதை வேக வச்சுட்டு இதை ஒரு 10 மினிட்ஸ் வெறும் நார்மல் வாட்டரில் டிப் பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் நான் போட்டுட்டு நான் வாட்டர் ஊற்றி வைக்கிறேன். ஸோ இப்போ இப்படி டிப் பண்ணி வச்சிடலாம். ஸோ இது ஊறட்டுங்க. தவா அடுப்பில் வச்சிட்டேன். ஸோ இது அடுத்தது நான் பீட்ரூட் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது இப்படி ஆட் பண்ணிக்கலாம். வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது சீக்கிரமாக வெந்துடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பீட்ரூட் சிரவிதான் போட்டிருக்கோம். அதனால் சீக்கிரமாக வெந்துடும். நீங்கள் வேணும்னா கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்படி போடும்போது நமக்கு சீக்கிரம் வெந்துருங்கிறதுக்காக நான் இப்படி போட்டிருக்கேன். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேகட்டும். க்ளோஸ் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எவ்வளோ தண்ணி இருந்தது எல்லாமே சுண்டிருச்சு. இது நல்லா வெந்துருச்சு. வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிடலாம். சின்ன கடாய் வச்சுருக்கேன். ஊற வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ இந்த சைனா கிராஸஸ் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகணும். அதுக்காக தான் நான் இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கேன். மெல்ட் ஆச்சு அப்படின்னா தான் நமக்கு புட்டிங்க்கு நல்ல கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம இப்படியே இதை எப்போவுமே மெல்ட் பண்ணணும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இது அப்படியே நல்லா மெல்ட் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஆகிடுச்சு. நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ நல்லா கண்ணாடியாட்டம் ஆயிடும். பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருந்ததில் எப்படி ஆகிடுச்சு அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த சைனா கிராஸ் மெல்ட் ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இதை 4 பீஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். இதெல்லாம் இப்படி நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 4-5 பீஸ் கட் பண்ணி இதில் போட்டுருங்க. இது போட்டுட்டு மில்க் ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க. வேணால் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கண்டென்ஸ் மில்க் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சாச்சு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியான கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இந்த கேப்பில் நம்மளோட சைனா கிராஸும் நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. பார்த்திங்களா, இந்த மாதிரி மெல்ட் ஆகி வந்துருச்சு. ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம புட்டிங் ரெடி பண்ணுறதுக்கான கடாய் வச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த ப்ரெட்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இது இப்படி நல்லா கிளறிக்கலாம். ஸோ மீடியமில் வச்சுக்கோங்க. இந்த ப்ரெட்டுன்றங்காட்டி கொஞ்சம் சீக்கிரம் கெட்டி ஆகிடும். இதுவும் நல்லா ஆறிடுச்சு பீட்ரூட்டு. ஸோ இதை நம்ம இப்போ அரைக்க போகிறோம். நான் மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. நான் கொஞ்சம் தருந்தான் அரைச்சிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு இது வெந்தது தான். ஸோ ரொம்ப நம்ம மையாட்டம் அரைக்கல. இது இப்படியே நம்ம புட்டிங்கில் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு நான் பண்ணியிருக்கேன். எல்லாருமே மேக்ஸிமம் நைஸாக தான் அரைப்பாங்க. நான் இப்படியே அரைச்சிருக்கேன். இதுவும் நல்லா கெட்டி ஆகிட்டு வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பீட்ரூட் பேஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட அடுத்தது நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சைனா கிராஸும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதை அப்படியே சூடோட இந்த ஒரு பவுலில் நான் ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிறத நான் வேறு பவுலில் ஊற்றிக்க போகிறேன். அப்படின்னா இப்போ நான் 2 பவுலில் ஊற்றி வச்சுருக்கேன். ஓகேங்களா. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ரிங் ரேப் வச்சு மூடி விட்டுருங்க. இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு பவுல் மூடுற மாதிரி ஏதாவது பிளேட் இருந்தால் கூட மூடி வச்சுருங்க. நான் 2ஐயும் கவர் பண்ணி இப்போ எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃப்ரிட்ஜில் வைங்க, ஃப்ரீசரில் வைக்க வேணாம். பார்த்தீங்க அப்படின்னா 4 hours கிட்ட ஆயிடுச்சு. 2 to 4 hours நான் வச்சுட்டேன். ஸோ இப்போ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நல்லா செட் ஆகிடுச்சு. இதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட
புட்டிங் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு வெட்டி காமிச்சிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.